உச்சி வெயிலில் இந்த ரெட்டவால் குருவி அதோட ஒரே குட்டிக்கு எப்படியாவது சாப்பாடை கொண்டு வரணும். அதே சமயத்தில் அதுவும் சாப்பிடும். பாவம், அதாலையும் பசி தாங்க முடியல. ஆனால் என்னதான் பசிச்சாலும் அதுக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியல. அதோட அம்மா தான் அதை திரும்ப ஊட்டி விடுறதுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஊட்டி விடுது. ஆனா இது மட்டும் அந்த குட்டிக்கு பார்த்தாலே மறுபடியும் சாப்பாடு வந்துருச்சு. மறுபடியும் அந்த குட்டி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பட் இந்த வாய் அதுக்கு கிடையாது, அதோட அம்மாவுக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு இவங்க மட்டுமே உழைச்சா பார்த்தாது. சில சமயம் அடுத்தவங்களோட உதவியும் தேவை. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த அடுத்தவங்களோட உதவின்னு சொன்னால அது இந்த நீர்க்கோழி தான். இது சாப்பிட்றதுக்கு அந்த நீர்க்கோழி எப்படி உதவும் தானே யோசிக்கிறீங்க. அது எப்படின்னா, ஆனால் அந்த டிராங்கோக்கு நல்லாவே தெரியுது பின்னாடி போனால் சாப்பாடு கிடைக்கும். இப்படிதான் அந்த நீர்க்கோழி நடக்கிறப்ப சின்ன சின்ன பூச்சி அதுங்க உட்காந்துரு கிடந்தோன்னு உடனே பறக்க ஆரம்பிக்கும். அதை கரெக்டாக அந்த டிராங்கோ பிடிச்சிக்க பார்க்கும். இப்படி ஒரு கெட்டிக்கார பறவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? ஆனால் எல்லா வாட்டியும் அது கரெக்டாக சிக்கணும்னு அவசியம் இல்லை. சில வாட்டி அந்த டிராங்கோ பல்ப் வாங்க தான் செய்யும். அந்த நீர்க்கோழிக்கு அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் சில வாட்டி கரெக்டாக எய்ம் பண்ணுச்சுன்னா ஸோ இவ்வளோண்டு ஒரு பறவைக்கு சின்னதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க.